ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்மளில் சில பேர் பிறந்த நாளை கொண்டாடுவோம், சில பேர் கொண்டாட மாட்டோம். அப்படி நீங்கள் ரெகுலராக கொண்டாடக்கூடியவங்களாக இருந்தால் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும். ஸோ நார்மலாக பிறந்த நாளுங்கிறது என்ன அப்படின்னா, நாம் என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருக்க கொண்டாடுவோம். ஸோ அதே டேட்டில் நாம் மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்குறது ஒரு தனி சிறப்பு. அதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பிறந்தநாள் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலையில் அப்பா அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அன்றைக்கி மதியம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல்லது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அனாதைகள் இல்லமோ அல்லது முதியோர்களின் ஆசிரமோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் பிறந்தநாள் அன்றைக்கி வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கலாம், துணிமணி எடுத்து கொடுக்கலாம். இல்லை என்னால் ரொம்ப வசதி இல்லை முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வயிறார போடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கி நீங்கள் இதையும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது என்னென்னா, உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது போக என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் குழந்தைகளுக்காவது படிக்கிறதுக்கு உதவி செய்கிற மாதிரி நோட் புக்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அந்த குழந்தைகளுடைய ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு சந்தோஷம், அது உங்களுடைய ஆசீர்வாதமாக கிடைக்கும். இல்லை என்னால் இவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது, இதை செய்ய முடியாது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு ஒரு 5 பேரோ இல்லை ஒரு 10 பேருக்கோ ஒரு வேளை சாப்பாடு மட்டும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், உங்களுடைய பிறந்தநாள் பரிசா. ஸோ இந்த மாதிரி செய்யும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் பிறந்தநாள் அன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்சவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கலாமே. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. வாழ்க்கையை வாழ்வதற்கே நன்றி.